ஒருவேளை உங்களுக்கு தமிழ் மொழியில் ஏதாவது இருந்தால் அதை பார்க்குறதுக்கோ இல்லை தமிழில் படிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவுமே ஒரு உயிரற்ற பொருள் தான். எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். எதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது படிச்சுட்டு சில விஷயம் எனக்கும் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு என்ன அப்படின்றத சொல்கிறேன். என்னென்னா, அம்புலி பருவத்தில் வண்ணங்களும் வார்த்தைகளும் உன்னிடத்தில் அறிந்தேன். சிற்றில் சிறுபறை பருவத்தில் அன்னநடை அழகு உடை உன்னில் கண்டு தெரிந்தேன். விடலை பருவத்தில் அழகியலும் பொது அறிவியலும் உன்னை கண்டு புரிந்தேன். இன்று விரல் நுனியில் வள்ளுவனும் வைத்தியனும் வந்து சேர்ந்ததால் நானே உன்னை மறந்தேன். படிக்க மேபி புரிஞ்சிருக்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லார் வீட்லேயுமே டிவி இருக்கும்ல. இப்போ இது எழுதியிருக்கிறது கூட டிவிக்காக தான். இது ரொம்ப நாள் முன்னாடி எழுதுனது. ஆனால் இப்போ எந்தளவுக்கு இது ரிலேட் ஆகுது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்த நீயா நானால கூட கிட்டத்தட்ட டாபிக் என்னமோ இதை பற்றி தான் இருந்தது. அதனால தான் அதை பார்த்துட்டு உடனே இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. இது என்ன அப்படின்னா, அம்புலி பருவத்தில் வண்ணங்களும் வார்த்தைகளும் உன்னிடத்தில் அறிந்தேன் அப்படின்றது முன்னாடி ரொம்ப முன்னாடினா ஒரு 50-60 வருஷம் முன்னாடி. அப்போ டிவிக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் ஏதாவது வெளியே சும்மா ரோட்டில் வேடிக்கை காட்டி அப்படி தான் நம்ம நம்மளோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களாம் வளர்ந்துருக்கலாம். ஆனால் ஒரு டிவி ஆக்சஸ், ஒரு மொபைல் ஆக்சஸ்னு வந்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே அது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் அழுதால் அது கையில் மொபைலோ இல்லை டிவி போட்டு விட்டுட்டோ அதில் கலராக வர எல்லாமே பார்த்து கம்முன்னு இருப்பாங்கள்ல. அதான் இப்போ இருக்க சின்ன பசங்க அம்புலி பருவத்தில் வண்ணங்களும் வார்த்தைகளும் உன்னிடத்தில் அதிலே ஆல்ஃபபெட் பாட்டு பாடுற ரைம்ஸ்லாம் இருக்கும். இல்லை எதனா எப்படி சொல்கிறது, எதனா சின்ன கதை சொல்கிறதா இருக்கும். ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, தமிழ் எழுத்துக்கள் சொல்லித்தரதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது வார்த்தை சொல்லித்தரது, கலர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது பேசிக்காக ஒரு பாப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஏதாவது ஒன்று இருந்தால் அதை சொல்லித்தரத்துக்கு மேபி டிவியில் காமிக்கலாம் அந்த குட்டி பசங்களுக்கு. அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசில் நான் இந்த வண்ணங்களும் வார்த்தைகளும், கலர்ஸ்னால் என்ன, இந்த வார்த்தைலாம் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட இருந்து தான் பார்த்தேன். ஆனால் இது அந்த மூலையில். அடுத்தது சிற்றில் சிறுபறை பருவத்தில் அன்னநடை அழகு உடை உன்னில் கண்டு தெரிந்தேன். இப்போ இந்த சிற்றில் சிறுபறை அப்படிங்கிறது நம்ம தமிழில் படிச்சிருப்போம். நிறைய பருவங்கள், 10 பருவங்கள் இருக்குது. ஆண்பால் பருவங்கள் இருக்குது, பெண்பால் பருவங்கள் இருக்குது. ஆனால் அதில் சிற்றில் சிறுபறைன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆண்பால் பருவங்களில் தான் வரும். ஏன்னா நான் அந்த 10 பருவங்களையும் ஒன்றா போட்டு பார்த்தா அது எதுவுமே இதில் உட்காரல. அதனால் சும்மா வெறும் நான் சிற்றில் சிறுபறைன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதோட ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 10ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதோட அர்த்தம் என்னென்னா, சிற்றில்ன்றது மணல் வீடு கட்டி விளையாடுற பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன பசங்க மணல் வீடு கட்டி விளையாடுற பருவம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி சிற்றில் சிறுபறை பருவத்தில் அன்னநடை அழகு உடை உன்னில் கண்டு தெரியும். இப்போது ஒரு அழகாக நடக்கிறதா இருக்கட்டும், இந்த குழந்தைங்க அந்த ஆட்லலாம் வரும்ல, நிறையா ட்ரெஸ்ஸஸ் இருக்கட்டும், இல்லை ஏதாவது திங்ஸாகவே இருக்கட்டுமே, டிவியில் பார்த்து தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சே இருக்கும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை நம்ம கேட்கலாம், எனக்கும் வேணும் அப்படின்றது ஆசைப்படுறது அந்த ஒரு குட்டி வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி விடலை பருவத்தில் அழகியலும் பொது அறிவியலும் உன்னை கண்டு புரிந்து. விடலைன்றது ஒரு டீனேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டீனேஜில் அழகியலும் பொது அறிவியலும் அப்போ தான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, மற்ற எல்லாத்த பற்றின கேள்விகள்லாம் வரும். நம்மளே நல்லா க்ரூம் பண்ணிக்கணும்னு தோணும். அதெல்லாம் டிவியில் பார்த்து தான் தோணும் ஆப்வியஸாக. ஸோ அந்த மாதிரி
உன்னை பார்த்து தான் என்னை வந்து என்ன க்ரூம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னை சுற்றி இருக்க விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் உன்னை பார்த்து தான். ஆனால் இன்று விரல் நுனியில் இப்போ இது எல்லாமே நான் முன்னாடி வந்து இதெல்லாம் நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். உன்னை பார்த்து தான் நான் வந்து ஆசைப்படவே ஆரம்பித்தேன். உன்னை பார்த்து தான் எனக்கு இதெல்லாம் என்னென்னே தெரிஞ்சுது. ஆனால் லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்று விரல் நுனியில் வள்ளுவனும் வைத்தியனும் வந்து சேர்ந்ததால் நானே உன்னை மறந்தேன். அதாவது எதுக்காக இங்கே ஸ்பெசிஃபிக்காக வள்ளுவனும் வைத்தியனும்னு சொல்லியிருக்கேன்னா, வள்ளுவன்னா தெரியும்ல, திருவள்ளுவர். அவர் வந்து 1330 குறள் எழுதியிருக்காரு. அதில் வந்து ஒரு மனித நீதியே இருக்கும், உலக நீதியே இருக்கும். அது வந்து உலக பொதுமறை தானே. இப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா வாழ்வியல் விஷயங்களுமே அந்த திருக்குறளில் இருக்கும். நம்ம வந்து சரியாக நடந்துக்கிறோமா, அது எல்லாமே. இப்போ பேசிக்காக திருவள்ளுவர்ன்றது எல்லாமே எழுதி வச்சிட்டார். அவர்கிட்ட வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி வள்ளுவனும் வைத்தியனும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இது 2 தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு லைஃப் லெசனாக இருக்கட்டும், இப்போ வைத்தியனா நமக்கு மெடிக்கல் இஷ்யூ ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலுமே. அதாவது இந்த லாஸ்ட்டு 3 லைன் நான் திருப்பி படிச்சுட்டு இதை சொல்கிறேன். இன்று விரல் நுனியில் வள்ளுவனும் வைத்தியனும் வந்து சேர்ந்ததால் நானே உன்னை மறந்தேன். விரல் நுனியில்ன்றது நான் வந்து ஃபோனை மென்ஷன் பண்ணுறேன். ஃபோனில் என்னால் இது எல்லாமே பார்த்துக்க முடியும். இது எல்லாமே என்னால் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து ஒரு லைப்ரரி போகணும், போய் உட்காந்து புக்கு எங்கே இருக்குதுன்னு தேடி, அந்த புக்கில் இது எங்கே இருக்குதுன்னு தேடி, அவ்வளோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை தெரியல அப்படின்னா டக்குன்னு நான் உடனே அந்த கூகுள் எடுத்து அந்த வார்த்தையை போட்டு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து நான் வள்ளுவன் சொல்கிறேன். வார்த்தைக்கான அர்த்தன்றதை விட ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் வந்து கூகுளில் கிடைக்குதுன்னு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு என்னை மட்டும் தவிர்த்துட்டு சொல்ல முடியாது, இருக்கும். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸே ஆகட்டும், வைத்தியனும் இங்கே அதுதான். இப்போ நம்ம வந்து டாக்டர்கிட்டே போயிட்டு நமக்கு ஏதோ ஒரு விஷயம் டயக்னாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சொன்னது கரெக்டாக இல்லையான்றது கூட நம்ம கூகுள்கிட்ட தான் கேட்குறோம், ஒரு ஏஐட்ட தான் கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே விரல் நுனியில் வந்து சேர்ந்ததால் நானே உன்னை மறந்தேன். வீட்டில் எல்லார் வீட்லேயுமே டிவி இருக்கும். காலையில் ஏந்திச்சோடனே ஆனால் டிவி ஓடும். டிவி காலையிலேருந்து ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் அது யாருமே கண்டுக்க மாட்டோம். ஒருவேளை நமக்கு பிடிக்காதது ஏதாவது அதில் ஓடிட்டு இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக மாற்றிடுவோம். பிடிச்சது கூட அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம வந்து டிவியை பெருசாக மைண்ட் பண்ணிக்கவே மாட்டோம். டிவி அங்கே ஓடிட்டே இருக்குன்னா நான் சொல்கிறேன், நான் வந்து டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்ருப்பேன், இல்லை சேட் பண்ணிகிட்ருப்பேன், எதனா ஒன்று. டிவி அங்கே பேருக்கு டிவி ஓடுது. எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, அதனால் ஓடுது. அது வேலை என்னது, எனக்கு படம் போட்டு காட்டணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் வந்து உட்காந்து பார்க்குறேன். என்னால் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒரு 3 மணி நேரம் படம் அதில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்குறேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவியும் ஒரு மொபைலும், ஒரு டிவியே ஒரு மொபைல் எந்தளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நான் சின்னதாக ஒரு 4 லைனில் எழுதியிருக்கேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.